இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே, மிக அருமையான பதிவோடு அடியேன் அருள் கணபதி ஆச்சாரியா இணைந்திருக்கிறேன். இது அற்புதமான பதிவு. தனுசு செவ்வாய் யோகமா? மிக அற்புதமான ஒரு கேள்வியை அன்பு நண்பர் என்னிடத்திலே எழுப்பி இருந்தார். அதற்கான பதில் இதோ பார்க்கலாம், வாருங்கள் அன்பு நண்பர்களே. தனுசிலே செவ்வாய் என்பது மிக மிக நல்ல வீடா என்று பார்க்கும் பொழுது அது போர்க்களமான வீடு. பொதுவிலே போர்க்களத்திலே புகக்கூடிய கிரகங்கள் ராகு, குரு, ஏன் செவ்வாய் கூட அந்த இடத்திலே ஒரு சில நல்ல பலன்களை தரும். இருந்தாலும் அந்த நண்பர் என்னிடத்திலே கேட்டது எனக்கு புரிந்தது. செவ்வாயினுடைய தன்மைகள் சரீரத்திலே நிறைய அடிபடக்கூடிய வாய்ப்பினை தருகின்ற ஒரு இடம். செவ்வாய் பகவான் தனுசிலே இருந்தால் ஜாதகர்களுக்கு நிறைய காயங்கள் ஆகும். அந்த காயத்தால் அவருடைய அமைப்புக்கு சின்ன சின்ன வீரத்தெலும்புகள் ஏற்படும். அச்சம் என்பது இருக்காது. ஏதாவது ஒரு வம்பு சண்டை என்றால் அதிலே ஆர்வமும் நாட்டமும் வரும். அதனாலே என்ன ஆகும், நிறைய விரோதிகள் அதிகம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு நிலை வரும். மற்றபடி யோக பலன்களாக பார்க்கும் பொழுது ஒரு பெரிய நிறுவனத்திலோ அல்லது அரசாங்க வேலையிலோ ஜாதகர்கள் நல்ல பதவியினை பெறுகின்ற ஒரு நிலைப்பாட்டினை நான் பார்க்கிறேன். நிறைய புகழ், லாபங்கள், செல்வங்கள், கடுமையான உழைப்பின் மூலம் லாபங்கள், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ஆற்ற வேண்டிய ஒரு நிலை. அவ்வப்போது உணர்ச்சி வசப்படுவார்கள். அந்த உணர்ச்சி வசப்பட்டால் ஏதோ ஒரு நேரத்திலே அந்த அவசரம், ஏதாவது ஒரு அவசர கதியிலே செயல்படும் பொழுது அது தோல்வியாக வரும். அதனாலே மிகுந்த எச்சரிக்கையோடு ஒரு சில நேரம் இருக்க வேண்டும். ஆனால் யோகமான அமைப்பு தான், ஒன்றும் தவறில்லை. அது நட்சத்திர ரீதியான பலன்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய தசாபுத்தி நமக்கு நிறைய நன்மைகளை தரும். மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நமக்கு நிறைய நற்பலன்களை தருவார். அதனாலே அந்த தனுசு செவ்வாயானவர் மூலத்திலே இருந்தால் மிகச்சிறந்த முன்னேற்றத்தினை தருவார். பூராடம் 4ஆம் பாதம். இந்த பூராடம் 4ஆம் பாதம் என்பது ரொம்ப அற்புதமான பலன்களை தரும். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே இருந்தாலும் மிகச்சிறந்த நற்பலன்கள் வரும். மூலத்திலே 4ஆம் பாதம், மூல நட்சத்திரத்திலே 4ஆம் பாதத்திலே இருந்தால் கொஞ்சம் குறைவான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலும் ஓரளவு யோக பலன்களை விருத்தியாக்கும். அதனாலே அன்பு நண்பர்களே, பொதுவிலே ஒரு கிரகம் நல்ல இடத்திலே இருப்பதற்கு நவாம்ச நிலையையும் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இந்த நட்சத்திர பாதங்களை இங்கே சொன்னேன். அதனாலே இந்த ஒரு கேள்விக்கு அன்பு நண்பருக்கு ஒரு நல்லதொரு பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த பதிவு பிடித்தால் லைக் செய்யுங்கள். நீண்ட நெடிய இடைவேளைக்கு பிறகு ஒரு பெரிய பதிவினை தர வேண்டி இங்கே வந்திருக்கிறேன். ஆக மிக்க நன்றி அன்பு நெஞ்சங்களே, மிக்க நன்றி.